ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம். ஏற்கனவே பார்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப லென்த்தாக ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட மேலே போயிட்டதுனால அதுவாகவே கட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ பாதியாக பிரித்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் கம்ப்யூட்டேஷன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ், அதோட வீடியோ பார்க்கலாம். ஓகே, கேஸ் ஏ ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஸ் பர் புக்ஸ். அதாவது இதுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீடியோ சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் சிஎம்ஏ ஃபைனல் டேக்ஸ் மேரத்தான் அக்டோபர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அதில் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஈஸியாக செக் பண்ணிக்கிறதுக்காக அப்படி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கேஸ் ஏ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஸ் பர் புக்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலோடு, இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டீட், ஒர்க்கிங்ஸு, டிஸ்அலோடு அமௌண்ட். ஆக்சுவலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது நம்மளுக்கு நம்ம ப்ரொவிஷன்ஸ் படி ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணியிருக்கிறது அல்லது 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம், இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டீடு, பார்ட்னர்ஷிப் டீடு படி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அல்லது 12% பர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம அலோவபிள் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஆனால் அதுக்கு மேற்பட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டு ஏற்கனவே அலோவ் பண்ண அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸே பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஸ் பர் புக்ஸில் எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்க, 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலோடு வந்து 10%, இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டீட் 10%. இது ஒர்க்கிங்ஸு, டிஸ்அலோடு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் டிஸ்அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அலோவ் பண்ணியிருக்கிறது டீடு படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நான் இன்னொன்று ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன்னா, 12% அப்படிங்கிறத இன்னொரு காலம் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த காலம் அதுவும் இல்லாமல் 12% அப்படின்னு ஒரு நோஷனலாக ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினச்சிக்கோங்க. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலோடு 10%, இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டி 10%, 12%. இந்த 12% இதில் எது விச்சவர் இஸ் லெஸ்ஸர், 10% தான். இதில் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணியிருக்கிறதும் 10%, டீடில் கொடுத்துருக்கிறதும் 10%. ஸோ அதனால் டிஸ்அலோட அமௌண்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20,000, 10%க்கு 20,000னா இங்கே ஆக்சுவலாக கொடுத்துருக்க 10%க்கு எவ்வளோ, 20,000 தான் வரும். ஸோ டிஸ்அலோட அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் செகண்டில் பாருங்கள், நான் இதுக்கு ஸ்டெப் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்பேர் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டீட் வெர்சஸ் 12%. இது மூணையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிவிட்டு எது விச்சவர் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் அலோடு பர்சன்டேஜ் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் அலோடு பர்சன்டேஜ் மைனஸ் 12%. இந்த ஃபார்முலா படி தான் இந்த ஒர்க்கிங்ஸ் போட்டு எவ்வளோ டிஸ்அலோடு அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 15, 12 இதில் எது கம்மி, 12 தான் கம்மி இல்லையா. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 30,000 டிவைடட் பை எவ்வளோ ஆக்சுவலாக அலோவ் பண்ணியிருக்காங்க, 15 இன்ட்டு அலோவ் பண்ண ரேட்டு 15 மைனஸ் 12. ஓகேவா, 15 மைனஸ் 12 எவ்வளோ, 3. ஸோ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 6,000 தான் டிஸ்அலோவ் பண்ணுற அமௌண்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 30,000. நெக்ஸ்ட் பாருங்கள், 15 டீடு சைலண்ட்டு 12%. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் டீடு இருக்கு இல்லையா, அதில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். அந்த டீட்லேயே ஒன்றும் சொல்லலை, டீட் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை அலோவ் பண்ணவே கூடாது. ஓகேவா, ஸோ இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹோல் ஆஃப் தி அமௌண்ட்டும் என்னது, டிஸ்அலோடு. ஓகேவா, 30,000ங்கிறது ஹோல் ஆஃப் தி அமௌண்ட்டும் டிஸ்அலோடு. ஸோ 30,000 டிஸ்அலோடு அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், 20, 18, 12 அப்படி கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்குது, 12 தான் கம்மியாக இருக்குது. அப்போ 30,000 20%க்கு 30,000 அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 டிவைட் பை 20 இன்ட்டு 20 மைனஸ் 12 எவ்வளோ, 8. ஸோ 12,000 அதான் எழுதிருக்கேன். 30,000 டிவைட் பை 20 இன்ட்டு 20 மைனஸ் 12 எவ்வளோ, 12,000. 12,000 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, டிஸ்அலோட் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், 15, 10, 12 எது கம்மியாக இருக்குது, 10 தான் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 10 கம்மியாக இருக்குது. 30,000க்கு 15னா 15%னா இன்ட்டு 15 மைனஸ் 12 எவ்வளோ, மறுபடியும் 3. ஆனால்
இங்கே ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டீடு படியே கொடுத்துருக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து 10. இங்கே எது கம்மியாக இருக்கோ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஸோ நான் இங்கே என்ன எழுதுகிறேன் ஃபார்முலாவில் 12 அல்லது அதற்கு கம்மியான அமௌண்ட் 12 ஆர் லெஸ்ஸர் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஏன்னா இதுதான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 15, 10, 12ன்னு வரும்போது எது கம்மியாக இருக்க போகுது? 10 தான் கம்மியாக இருக்க போகுது. அப்போது டிஸ்அலோவ் பண்ண அமௌண்ட்லேருந்து டிஸ்அலோவ் பண்ண பர்சன்டேஜ்லேருந்து எது கம்மியாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோமோ அதை லெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 30,000 15%னா 10% பேலன்ஸ் இருக்குது. 15 - 10 எவ்வளோ? 5%க்கு எவ்வளோ? ஸோ 30,000 / 15 × 5 போட்டால் என்ன வரும்? 10,000. நெக்ஸ்ட்டு 30,000 30%க்குனா மறுபடியும் 30%க்கு என்ன வரும்? இதில் எது கம்மியாக இருக்குது பாருங்கள். 30, 30, 12. எது கம்மியாக இருக்குது? 12 தான் கம்மியாக இருக்குது. ஸோ 30,000 divided by 30%க்குனா 30 - 12 எவ்வளோ? 18. ஸோ இன்ட்டு 18 பாருங்கள் என்ன வரும்? 18,000. இதுதான் டிஸ்அலோவ்ட் அமௌண்ட்டு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சம்மு டக்கு டக்குன்னு போட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 22. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா சிஎம்ஐ இன்டர் டைரக்ட் டேக்ஸில் இருக்குது அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்மு, அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகே, சம்மும் அதில் இருக்கிற சம் தான் நடத்துகிறேன். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 22 பாருங்கள். ஃபைண்ட் தி டோட்டல் இன்கம் ஆஃப் ஃபார்ம் யூபி அப்படின்னு உத்தர் தக்ஷின் உத்தர் பிரகாஷா, ஓகே ஏதோ ஒரு பேர் யூபி அப்படின்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க பிபி ட்ரேடர்ஸ்க்கு. அதோட பிஎன்எல் கொடுத்துருக்காங்க. போனஸ் டு எம்ப்ளாயி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் தி பேங்க், அதர் எக்ஸ்பென்சஸ், சேலரி டு பார்ட்னர்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டிப்ரிசியேஷன், நெட் ப்ராஃபிட்டு, கிராஸ் ப்ராஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது. யூடி 2 பேருமே எடுத்திருக்காங்க, அதுக்காக 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. டிப்ரிசியேஷன் ஆக்சுவலாக அலோவ் பண்ணுறது செக்ஷன் 32 படி 30,000. லாஸ்ட் இயர் லாஸ் வந்து ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் எவ்வளோ? 8,50,000. அதில் அன்அப்சார்ப்ட் டிப்ரிசியேஷன் 50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எட் டு பி பெய்டு. லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி பே பண்ணணும். எட் டு பி பெய்டுனா திருப்பி கொடுக்கணும். அண்ணன் கொடுக்கல, ஆனால் அதுக்குள்ளே பிஎன்எல்ல போய் கொடுத்த மாதிரி காட்டி அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு? புக் ப்ராஃபிட்டுக்கு ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் எடுத்து எழுதிக்கோங்க. வேறு இதில் என்னெல்லாம் இர்ரெகுலராக தெரியுது பாருங்கள். போனஸ் டு எம்ப்ளாயி ஆக்சுவலாக பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பேங்க்கு, அதை பற்றி எதாவது நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எட் டு பி பெய்டு, இதை இன்னும் பேங்க்குக்கு பே பண்ணவே இல்லை, ஆனால் பே பண்ண மாதிரி பிஎன்எல்ல எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதை ஆட் பேக் பண்ணணும். 45,000 ஆட் பேக் பண்ணணும். இந்த ஐட்டம் முடிஞ்சு, இந்த ஐட்டம் முடிஞ்சு. அதர் எக்ஸ்பென்ஸ் இது என்னன்னு தெரியாது. ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இதையும் அலோவ் பண்ணிடலாம். சேலரி டு பார்ட்னர்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா ரெம்யூனரேஷன் நம்ம 2 பேரும் 2த்துக்கும் மறுபடியும் கேல்குலேட் பண்ணோம்ல. ஸோ ரெம்யூனரேஷன் சேலரி டு பார்ட்னர்ஸ் இதையும் ஆட் பேக் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ப்ரொவிஷன் ஆக்சுவலாக? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டீட் அல்லது 12% பர் ஆனம் விச் எவர் இஸ் லெஸ் அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ 15%னா 12%னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12 + 3 தான் 15 இல்லையா? ஸோ பேலன்ஸ் 3%க்கு நம்ம டிஸ்அலோவ் பண்ணணும், அதாவது ஆட் பேக் பண்ணணும். டிப்ரிசியேஷன் பாருங்கள் 40,000. டிப்ரிசியேஷனுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் அலோட் அண்டர் செக்ஷன் 32 எவ்வளோ? 30,000. ஸோ இதையும் ஆட் பேக் பண்ணோம். அதுக்கப்புறமா லெஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் அதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இது வந்து டாக்ஸபிள் இன்கம். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம வந்து சம்மே போட போகிறோம். ஆனால் இது ஆல்ரெடி ஆட் ஆகி தான் இருக்குது. இது பிஎன்எல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ கவலை இல்லை. கீழே இருக்க நோட்ஸுக்கு மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துட்டு புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். புக் ப்ராஃபிட் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் நான் பிஎன்எல் தான் எடுத்திருக்கேன் 87,500. இதோட டிஸ்அலோட் எக்ஸ்பென்ஸ் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இன்னும் பே பண்ணல, அதனால ஆட் பேக் பண்ணிப்போம் 45,000. சேலரி 2த்தையுமே ஆட் பேக் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதில் எவ்வளோ தூரம் ஆட் பேக் பண்ணோம் அப்படின்னா, இதில் 15,000க்குன்னு சொல்லி 15%க்குன்னு அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ அலோவ் பண்ணோம்? 12%க்கு தான் அலோவ் பண்ணோம். ஸோ பேலன்ஸ் 3%க்கு நீங்கள் ஆட் பேக் பண்ணுறீங்க. இது எப்படி போடுறதுன்னு தெரியலனா, இப்போ 4,500 6,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 10,500. ஸோ நான் இங்கே எங்கே எழுதிட்டோம்? இங்கே எழுதுகிறேன். 10,500 15%க்குன்னா 3%க்கு எவ்வளோ? ஸோ 10,500 × 3 / 15 போட்டிங்கன்னா வந்துடும்ல. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10,500 × 3 / 15 போட்டிங்கன்னா எவ்வளோ நம்ம டிஸ்அலோவ் பண்ணோம் அப்படின்ற அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ 2,100 வந்துடும். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 40,000. ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 8,19,100. மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9,06,600. இதில் எக்ஸ்பெண்டிச்சர் அலோடு பட் நாட் டெபிட்டட் டு பிஎன்எல்
அதாவது ஆக்சுவலாக அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30,000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக 40,000 ஆட் பேக் பண்ணிட்டோம்ல, ஆனால் 30,000 தான் எலிஜிபிள். ஸோ 30,000 வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் நம்ம லெஸ் பண்ண தான் போகிறோம். ப்ரொவைடட் அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு ப்ராட் ஃபார்வர்ட் லாஸை விட குறையக்கூடாது. இங்கே ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் எவ்வளோ பாருங்கள், 8,50,000 50,000 போனச்சுன்னா 8 lakhs தான் எவ்வளோ ப்ராட் ஃபார்வர்ட் லாஸு. இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 8,76,600. இதுலேருந்து அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் 50,000 கழிச்சிட்டா எவ்வளோ வரும், 8,26,600. இது ப்ராட் ஃபார்வர்ட் லாஸான 8 lakhs விட கம்மியாக இல்லை. கரெக்டு தானே? ஒரு 26,600 அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு தான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. புக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதுதான், 826,600. ரெம்யூனரேஷன் அலோடு எவ்வளோ, ஃபஸ்ட்டு 3 lakhsக்கு எவ்வளோ, 90% or 1,50,000 whichever is ஹையர்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ எது ஹையராக இருக்கும், 2,70,000 தான் ஹையராக இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற 5,26,600 இதுக்கு நான் போடுறேன், இந்த அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கு 526,600 60% போட்டிங்கன்னா 315,960. ஸோ ஆட் பேக் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 585,960. ஓகேவா? இது வெறும் ரெம்யூனரேஷன் அலோடு மட்டும்தான். இதோட சம் முடியல. நம்ம புக் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் ரெம்யூனரேஷன் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர டோட்டல் இன்கம் ஆஃப் தி ஃபார்ம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? புக் ப்ராஃபிட் பிஃபோர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா முதல்ல நம்ம அலோவ் பண்ண வேண்டியது ரெம்யூனரேஷன் தான் அலோவ் பண்ணுவோம். ஃபார்முக்கான எலிஜிபிள் டிடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர் ஒன்று, ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர் ஒன்று. ஸோ ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர் இருக்குல்ல, அதை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன இருக்கோ, லாஸ் இருக்கோ, அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் இருக்கோ, அதெல்லாம் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ புக் ப்ராஃபிட் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குது, புக் ப்ராஃபிட் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் முன்னாடி 876,600 இல்லையா? இதுலேருந்து 585,960 இதுதான் அலவபிள் ரெம்யூனரேஷன். இதை லெஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வரும்போது ப்ராட் ஃபார்வர்ட் லாஸை நீங்கள் லெஸ் பண்ணணும். ஓகேவா? உடனே போய் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு, ப்ராட் ஃபார்வர்ட் லாஸுக்கு தான். நீங்கள் வந்து லாஸை போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷனும் நிற்கும் முதலே புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது. அதனால் ஃபஸ்ட்டு புக் ப்ராஃபிட் வரும்போது அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷனையும், அதுக்கப்புறம் இன்கம் ஆஃப் த ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது ப்ராட் ஃபார்வர்ட் லாஸையும் தான் லெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் எவ்வளோ வரைக்கும் லெஸ் பண்ணலாம், 290,640 வரைக்கும் லெஸ் பண்ணலாம். இதோட டோட்டல் இன்கம் ஆஃப் த ஃபார்ம் அப்போ நில் அப்படின்னு ஆகிடும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இருக்குது பாருங்கள், 8 lakhsல 290,640 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது 5,09,360. அண்டு அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 50,000. அதையும் இங்கே லெஸ் பண்ணல இன்னும். ஸோ அதையும் சேர்த்து 50,000 சேர்த்து ஷால் பி கேரி ஃபார்வர்ட், அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு வில் யுவர் ஆன்சர் டிஃபர்ஸ் இஃப் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இஸ் 9 lakhs, அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் இஸ் 1 lakh அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை இதில் இந்த ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் 9 lakhsங்கிறது அதில் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷனும் 1 lakh சேர்ந்துருக்கு அப்படின்னா வெறுமனே ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும், 8 lakhs அப்படின்னு இருக்கும்ல. அப்போ எப்படி ஆன்சர் டிஃபர் ஆக போகுது பாருங்கள். புக் ப்ராஃபிட் பிஃபோர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த அமௌண்ட் இதை எடுத்துகிட்டு வாங்க, 876,600 இந்த அமௌண்ட்டு மைனஸ் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 1 lakh இருக்குது. ஆனால் நீங்கள் 1 lakhன்னு போட்டு இங்கே லெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 776,600 தான் கிடைக்கும். அது எதோட கம்மியாக போயிடும், ப்ராட் ஃபார்வர்ட் லாஸை விட 8 lakhs அமௌண்ட்டை விட கம்மியாக போயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தான் லெஸ் பண்ண முடியும், 76,600 மட்டும்தான் லெஸ் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ, 8 lakhsங்கிறது ப்ராட் ஃபார்வர்ட் லாஸோட ஈக்குவல் ஆகிடுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ரெம்யூனரேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 lakhsக்கு 2,70,000, பேலன்ஸ் 5 lakhsக்கு 60% போட்டால் 3 lakhs வருது, மொத்தமாக 5,70,000. ஸோ புக் ப்ராஃபிட் பிஃபோர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 876,600 இந்த அமௌண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது 5,70,000. அப்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் டிடக்ஷன்ட்டு சொல்லி அலோவ் பண்ண முடியும். 3,06,600 மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிறது கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அதுவும் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் சேர்த்து என்னது, கேரி ஃபார்வர்ட் ஆகிவிடும். ஸோ பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் எவ்வளோ வருது, 493,400 அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் ஆஃப் 1 lakhம் சேர்த்து என்ன ஆகும், கேரி ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ஏபிசி ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஏபிசி அண்ட் கோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோடு வந்து அட் 16% டு ஏங்கிறது 16,000, பிங்கிறது 8,000, சிங்கிறது 32,000.
இன்ட்ரெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபர்முக்கு டாக்ஸபிள், பார்ட்னர்ஸ்க்கு எக்ஸம்ட்டு, இன்ட்ரெஸ்ட் டு ரெம்யூனரேஷனும் ஃபர்முக்கு டிடக்டபிள், டாக்ஸபிள் ஃபார் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது ஏபிசி அப்படிங்கிறவங்க பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோடு வந்து 16,80,32 அப்படின்னு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எவ்வளோ டாக்ஸபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எவ்வளோ அலவபிள் ஃபார் ஃபர்மோ அவ்வளோ அலவபிள் ஃபார் பார்ட்னர்ஸ் இல்லையா. ஸோ அப்போ எவ்வளோ அலவபிள்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அலோட 12%, இதுதானே நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் டீட் அல்லது 12% whichever is less. ஆனால் இங்கே 16%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 4% டிஸ்அலோவ் பண்ணிடணும். ஸோ இந்த அமௌண்ட்டு பாருங்கள், 16,000 இருக்குது. 16 divided by 16 into 12ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 12,000 தான் அலவபிள். இங்கே எவ்வளோ அலவபிளோ அவ்வளோ தான் டாக்ஸபிள் ஃபார் பார்ட்னர்ஸ். 12,000னா இங்கே 12,000, அடுத்து இங்கே 6,000னா இங்கே 6,000, 24னா 24. இந்த அமௌண்ட்லாம் என்னென்னா 16 minus 12 4 இல்லையா. இந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் ரிமைனிங் டிஸ்அலோட் அமௌண்ட். ஸோ 8 minus 6 2, 32 minus 24 எவ்வளோ? 8. இவ்வளோ தான் ரிமைனிங் டிஸ்அலோட் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏபிசி அண்ட் கோ ஹேஸ் அ லாஸ் ஆஃப் 2 lakhs. ரெம்யூனரேஷன் டு ஏ வந்து 75,000, பி 1 lakh, சி 50,000. சின்ஸ் இட் இஸ் அ லாஸ், மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் அலோடு ஃபார் அ ஃபார்ம் இஸ் 1,50,000. அப்படி தானே நம்ம அந்த மேக்ஸிமம் பெர்மிசபிள் லிமிட் அண்டர் செக்ஷன் 40B கிளாஸ் பிலே நம்ம பார்த்துருப்போம்ல. ஒருவேளை லாஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் எவ்வளோ தான் அலோவ் பண்ணணும்? 1,50,000 தான் அலோவ் பண்ணணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு 3 lakhsக்கு 90% ஆஃப் ப்ராஃபிட் அல்லது 90% ஆஃப் சச் அமௌண்ட் அல்லது 1,50,000 whichever is higher, அல்லது பேலன்ஸ் இருக்கிறதுக்கு 60% ஆஃப் சச் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போது இங்கே லாஸ் வந்திருக்கிறதுனால மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் எவ்வளோ? 1,50,000 தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள். 75,000 + 1 lakh + 50,000னா 2,25,000 வரும். ஸோ 2,25,000க்கு 75,000 ஏக்கு கொடுக்குறாங்கன்னா 1,50,000க்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அப்படி தானே. அதாவது மொத்தமாக இருக்கிறது 2,25,000, இதுக்கு 75,000 அலோவ் பண்ணுறாங்க. எதுக்கு? யாருக்கு? ஏக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ ஆக்சுவலாக 1 lakh தானே 50,000 தானே அலோவ் பண்ணணும். அதுக்கு ஏக்கு எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டாக ஷேர் கொடுப்பாங்க? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 தான் அலோவபிள் டிடக்ஷன் ஃபார் ஃபார்ம், டாக்ஸபிள் ஃபார் பார்ட்னர்ஸ். அதே மாதிரி பிக்கு பாருங்கள், 1 lakh divided by 2,25,000 into 1,50,000 போட்டிங்கன்னா 66,667. சிக்கு வந்து 50,000 divided by 2,25,000 போட்டிங்கன்னா into 1.5 lakh போட்டிங்கன்னா 33,333. இதுதான் அலோவபிள் ஃபார் ஃபார்ம், டாக்ஸபிள் ஃபார் பார்ட்னர்ஸ். ஓகேவா? இதோட அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் கம்ப்யூட்டேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் வரும். எவ்வளோ மார்க்ஸ்க்குன்னு கேட்காதீங்க, ஓகேவா? கண்டிப்பாக ஆனால் அதுலேருந்து சம் வரும். தரவாக படிக்க வேண்டிய சாப்டர். ஓகே, நான் ஏற்கனவே சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு நாளுக்குள்ளே இந்த இது முடிஞ்சிடும் சொன்னால் அதை எப்படியும் எடுக்க முடியாமே போகுது அந்த வீடியோ. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும், ஏஎல்பி கம்ப்யூட்டேஷன் வீடியோ. ஓகே, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.